வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசிரியரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடலாக பார்க்கலாம். விஜயா இந்த சிந்தாமணி தான் காசு எடுத்திருக்கா, அதுவும் இல்லாமல் மீனாவை தள்ளி விட்டு சிந்தாமணி ஆளுங்க தான் தெரிஞ்சு விஜயாவுக்கு ரொம்ப பெரிய கோவம் வருது. அதே நேரத்தில் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சிந்தாமணி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி என்ன மாஸ்டர் ஆச்சு, எதுக்கு இப்போ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க, உங்களை கொஞ்சம் தனியாக பார்த்தாகணும், நீங்கள் பார்வதி வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி என்ன மாஸ்டர் கிளாஸ் வர இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால உங்கள்கிட்ட தனியாக பேசணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் சிந்தாமணிக்கு ஒரு சைடில் ரொம்ப கோபமும் வருது. இந்த மீனா நம்மளை ஏமாற்றிட்டா, அது இந்த அளவுக்கு ஏமாற்றிட்டாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து காசு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு ஒரு கோவம் இருக்குது. ஆனால் விஜயாவுக்கு அதுக்கு மேலே கோவம் இருக்குது. ஏன்னா மீனாவை தள்ளி விட்டு அடிப்பட்டு வச்சுது. அதுவும் இல்லாமல் விஜயாக்கே தெரியாமல் இவ்வளோ பெரிய பிளானை போட்டு தெரிஞ்சது. விஜயாவுக்கும் ஒரு சைடில் கோவம் தான் இருந்துகிட்ருக்கு. அந்த நேரத்தில் சிந்தாமணி வராங்க. வந்த உடனே என்ன மாஸ்டர் வச்சு எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு மீனாவை இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி என்ன மாஸ்டர் வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் தானே அந்த பணத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, ஆமாங்க மாஸ்டர், என்ன மாஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது அதுக்கு என்ன பண்ணு கேட்டுட்டு இருக்கீங்க, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவளுக்கு கீழே தள்ளி விட்டு அவ்வளோ பெரிய அடி வந்திருக்கு, திடீர்னு உயிருக்கு ஆபத்து, என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஏதாச்சும் பொறுப்பு ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி என்ன மாஸ்டர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தானே அந்த பூக்கறியை பிடிக்காதுன்னு சொன்னீங்க, இப்போ வந்து நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு அவளை பிடிக்காதான், அதுக்குன்னு இந்த அளவுக்கு பண்ணுவீங்களா, நான் காசு எடுக்க சொன்னவங்க கிட்ட ஏங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள், அது இல்லாமல் தேவையில்லாமல் தள்ளி விடுறது இந்த காசை எடுத்துகிட்டு போகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சிந்தாமணி முகத்துக்கு நிறையவே அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி என்னடா திடீர்னு இந்த அம்மா அப்படி மாற்றி பேசுது அப்படின்னு சொல்லி சிந்தாமணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி நினைக்கிறாங்க, எப்பா ஒரு வழியாக விஜயா அடித்து பேச ஆரம்பிச்சிட்டா, இனிமேட்டாச்சும் அவள் திருந்தி வாழட்டுமே அப்படின்னு சொல்லி பார்வதி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா என்னம்மா நீங்கள் இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி என்ன மாஸ்டர் உங்கள் குடும்பத்தினால உங்களுக்கு ரொம்ப கோவம் வருதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் என் குடும்பத்தினால எனக்கு கோவம் தான் வரும், அதுக்கு நீ இந்த அளவுக்குலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கோதுங்க, உங்களுக்கு பிஸ்னஸில் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே சால்வ் பண்ணி ஆகணும், அதுக்காக வெளியே வந்து அவங்கள தள்ளி விட்டு காசு எடுத்துகிட்டு போகிறதுலாம் ரொம்ப தப்புங்க, இதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணாதீங்க, அதுவும் இல்லாமல் இனிமேட் நீங்கள் மீனா வழிக்கு வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அடித்து பேசிட்டு இருக்காங்க சிந்தாமணியை பார்த்து. அப்போ வந்து சிந்தாமணி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் தானே ஃபோன் பண்ணி சொன்னீங்க, நான் பால் சைலண்டாக இருந்தேன், நீங்களா ஃபோன் பண்ணி இவன் மஞ்சள் பையில காசு எடுத்துகிட்டு வரான், அதுவும் மண்டபத்துக்கு தான் வரா அப்படின்னு சொல்லி நீங்களா ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, சரிங்க நான் யதார்த்தமாக சொன்னேன், அதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி சொல்கிறாங்க, ஏங்க அது நீங்கள் சொன்னது நான் அப்படி தாங்க நினச்சேன், நீங்கள் தான் காசு எடுக்க சொல்கிறீங்க போல அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க காசு எடுத்தீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா வேணாமா, நீங்கள் வேணும் சைலண்டாக இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்து வந்து பார்வதியை போய் பார்த்துட்டு வருவோம், ஏன்னா பார்வதியத்தை நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சிந்தாமணி வீட்டுக்கு போகிறதுக்காக. அதனால போயிட்டு நன்றி மட்டும் சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து என்ன பண்ணுறேன்னா பார்வதி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கரெக்டாக முத்து வராற வந்த உடனே இந்த சிந்தாமணி அம்மா கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து வந்து சைடில் வந்து என்ன பேசிட்டுருங்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் மருமகளை நீங்கள் தலையிடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, சபாஷ் நான் நினச்சிட்டு தான் வந்தேன், எனக்கு டவுட் இருந்துச்சு நீங்கள் லிங்காக இருப்பீங்கன்னு சொல்லி, இப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து விஜயா சும்மாறா நீ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி அப்போ குடும்பமாக எல்லாரும் பிளான் பண்ணி தான் என்ன இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் இனிமேட்டு மீனாவை ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணிங்க வைங்க அவ்வளோதான் உங்களை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு வெளில போங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, முத்து இங்கே பாரு வீட்டிலலாம் யாருக்கும் சொல்லிட்டு இருக்காது, அதான் இப்போ சிந்தாமணி கிட்ட சொல்லிட்டேன்ல, இனிமேட்டு அவள் பிரச்சனைக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், எதுனாலும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், இதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் பண்ணாமல் தான் நல்லது, அதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அப்பா கிட்ட கொண்டு போய் காமிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா, நீ போ, இனிமேட்டு மீனா பிரச்சனைக்கு இவ்வளோ வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வராமல் தான் நல்லது அப்படின்னு சொல்லி முத்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் பார்வதி சொல்கிறாங்க விஜயா பார்த்து, ஒரு வேளை உனக்கு கொஞ்சமாச்சும் நல்ல மனசு வந்துச்சு, இந்த சிந்தாமணி ரொம்ப மோசமான பொம்பளை, நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்ககிட்ட சொன்னேன் நீ தான் நம்பலை, இப்போ பாரு அவள் எந்த அளவுக்கு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீனா எவ்வளோ நல்லவ தெரியுமா, அவளுக்கு போய் இவ்வளோ பெரிய துரோகத்தை நினைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க.
சொல்கிறாங்க விஜயா பார்த்து. அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க, போதும் போதும் திருப்பி அவளோட பேச்செல்லாம் நீ எடுத்துகிட்டு இருக்காத அப்படி சொல்லி ஸோ விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, என்ன விஜயா அவளை பற்றி சும்மா அப்படியே லைட்டாக பேசினாலே இவ்வளோ கோவப்படுற, ஆனால் மற்றவங்கிட்டலாம் விட்டு கொடுக்காம பேசுகிற எப்படி அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் பார்வதி, உயிருக்கு ஆபத்துனா என்ன பண்ணுறது, அவள் காசு எடுத்தா ஓகே, என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுமா வேணாமா, இந்த மாதிரி நான் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லணுமா வேணாமா, அதை விட்டுட்டு அவளை கீழே தள்ளி விட்டு அவ்வளோ பெரிய அடி விழுந்திருக்கு, இப்போ ஏதாச்சும் உயிருக்கு ஆபத்துனா என்ன பண்ணுறது அப்படி சொல்லி விஜய் வந்து பார்வதியை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி நினைக்கிறாங்க, என்னமோ இவளுக்கு கொஞ்சமாச்சும் நல்ல மனசு இருந்துச்சு அப்படி சொல்லி பார்வதி வந்து ஸோ மனசு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சரி பார்வதி நான் வரேன், இவளை பார்க்குறதுக்கு தான் வந்தேன், நான் நாளைக்கு வரேன் அப்படி சொல்லி ஸோ விஜய் வந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து மீனா கிட்ட, மீனா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா சொல்லுங்கள் என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து என்ன பண்ணுறாருன்னா, ஸோ எடுத்த வீடியோ எடுத்து மீனாவுக்கு எடுத்து காமிக்கிறாங்க. மீனாவுக்கு இது பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, என்னங்க இதெல்லாம் பண்ண சொன்னது அத்தை தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, இல்லை மீனா அவங்களாம் கிடையாது, அவங்க சும்மா எதிர்ச்சமாக சொல்லியிருக்காங்க, இவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா கேட்குறாங்க, ஏங்க எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து, ஆமாம் அதான் அம்மா நல்லா திட்டி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அத்தை சிந்தாமணி திட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இனிமேட்டு உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு மீனாக்கும் ஒரு சந்தோஷம் வருது. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த விடையில உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.